தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. ஏன்னா ஆரம்பத்துல சில பேரு பெருந்தன்மையா நடந்துக்குவாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி பொண்டாட்டி பழைய காதலனோட தொடர்பு வச்சிருக்கான்னு நினைச்சு அவளை குத்தி காட்டி டார்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சத்யா பானு சந்திச்சு பேசின மாதிரி எதுவும் தெரியல. எதுக்கும் நீ பானு கிட்ட தனியா விசாரிச்சு பாரு. இந்த சத்யா மறுபடியும் லவ் விஷயத்த பத்தி பேசுறானா இல்ல அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறத பார்த்து கிஷோர் இந்த மாதிரி பேசுறானான்னு தெரிஞ்சுக்க. அதை பத்தி தான் வாய் திறந்து எதுவும் பேச மாட்டேன்றாளே. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாரு. என்ன சித்தி, நான் போய் விசாரிக்கிறது தப்பு இல்லையா? என் தங்கச்சி நானே நம்பாம போய் கேட்கறது தப்பு இல்லையா? அப்படியே விசாரிச்சாதான் பானுக்கு தெரிஞ்சா என்கிட்ட கோவப்பட மாட்டாளா? இப்ப என் பயம் எல்லாம் பானுவோட குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னுதான். சித்தி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த சத்யாவோட அம்மா தான் மறுபடியும் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாளாம். நான் எச்சரிச்சதுக்கு அப்புறமும் கிஷோர் அவ எதுக்கு மறுபடியும் தூண்டி விடணும்? அவளுக்கும் கிஷோருக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? உங்களுக்கே தெரியுமா சித்தி, பானுவை கட்டிக்க சத்யா சம்பந்தம் பேசினப்போ அவங்க அம்மா வரதட்சணை அதிகமா கேட்டு தகராறு பண்ணா.
போலீஸ்ல புகார் தந்தோம். அதனால ஷாக் ஆயிட்டு பழிக்கு பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு சத்யாவோட அம்மா பானுவோட தானே மோதணும். எதுக்கு கிஷோரை தூண்டி விடுறா? சித்தி, அவன் நேரடியா ஏதாவது செஞ்சா அவன் பேர் நேரா வழியில வந்துடும்ல. அதனாலதான் இப்போ வேற ஆள் மூலியமா மோதுறான்னு நினைக்கிறேன். அவதான் செய்யறாங்கிற உண்மை தெரிஞ்சாதான் நான் களத்துல இறங்க முடியும். அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம இறங்கி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது நமக்கு தாண்டா அசிங்கம். இப்படி செய்யறான்னு தெரிஞ்சா அவளை ரெண்டுல ஒண்ணு பண்ணாம விட மாட்டேன். அவளும் கிஷோரும் எங்க சந்திக்கிறாங்க, எப்ப பேசுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் சொல்றேன். கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்யறானே, இது அவனுக்கு தப்புன்னு தோணல? தன்னோட வாழ்க்கைக்கு தானே தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்குவானா? ஒருவேளை பானு கிடைக்கலங்கிற கோவத்துல சத்யாவே அவன் அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி செய்யறானோ? சத்யாவை பத்தி அப்படி பேசாதீங்க சித்தி. சத்யா பார்க்கதான் மொட்டை பயலா இருப்பான். குழந்தை மனசு அவனுக்கு. அவனை சரியா புரிஞ்சுக்காம தான் இப்படிலாம் ஆயிப்போச்சு. அவனை கட்டி வச்சிருந்தா அவளுக்கு கோயில கட்டி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பான். தப்பு பண்ணிட்டோம். இப்ப கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? சரி, நீ சத்யாவை பாத்தியா? பார்த்தேன் சித்தி. பானுவை மிஸ் பண்ணிட்டு நினைச்சு ரொம்ப கலங்கி போயிட்டான். அவன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டது நினைச்சு என்னை விட அவன் தான் ரொம்ப துடிச்சு போயிட்டான். கிஷோர்ட்ட மன விட்டு பேசி அவளுக்கு என்ன தேவைன்னு கேளு. பானு தங்கமான பொண்ணு, அவ அருமை தெரியாம கிஷோர் இது பண்றான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். ஆரம்பத்திலேயே சத்யாவை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லி இருந்தா அவனுக்கும் பானுக்கும் நானே முன்னால நின்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பேன். இப்ப அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்ததுனால இன்னைக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாதிச்சிருச்சு பாத்தியா? சத்யா ரொம்ப நல்லவன். அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்ல போனா ஒரு பிரச்சனைன்னா நமக்கு முன்னாடி அவன் தான் வந்து நிற்பான். அவ அம்மா தான் ரொம்ப மோசம். பகைய மனசுக்குள்ள வச்சுட்டு கிஷோர் இப்படி தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறா. அவளை கண்டிச்சு வச்சா எல்லாம் சரியா போயிடும். என்ன சித்தி யோசிக்கிற? சத்யாவோட அம்மாவை பத்தி தான். அவளை பார்த்து நான் விசாரிக்கிறேன். என் பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ணா அவளை போட்டு தள்ளிடுவேன். சித்தி, என்ன பேசுற நீ? நான் கண்டிச்சு வேணும் சொன்னேன். அது போதும். இருக்கிற ப்ராப்ளம் போதான் இது வேறையா? அவளுக்கு என்ன பத்தி தெரியுமா? முழு ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கும். நீங்க தனியா இருந்ததுனால அவளுக்கு உங்களை பத்தி எதுவும் தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா அப்பெல்லாம் செய்ய மாட்டான். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்கிட்ட சொல்லிட்டேல, விடு, நான் பாத்துக்கிறேன். ஊருக்குள்ள அவன் 1000 பிரச்சனைய கொண்டு வரான். அதையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். என் பொண்ணோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா அதை என்னால தீர்த்து வைக்க முடியாதா? அதான் சித்தி, இவ்வளவு நடந்திருந்தோம் அம்மாவுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஏதோ கட்டி கொடுத்துட்டோம், அவளும் புருஷனும் சந்தோஷமா இருக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. பாவம் உங்க அம்மா வெள்ளந்தி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் கொஞ்சம் என் மேல வருத்தம். அவளை மீறி நான் பானுவை கட்டி வச்சுட்டேன். என்னால நடத்தி வச்ச கல்யாணம் நல்லபடியா இருக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா அத நான் தானே தீர்த்து வைக்கணும். சித்தி, தப்பி தவறி நீ பாட்டுக்கு அம்மா கிட்ட யதார்த்தமா சொல்றேன்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லிடாத. அவங்களால தாங்கிக்க முடியாது. என்ன ராஜா, நான் என்ன பச்சை குழந்தையா? எனக்கு தெரியாத இந்த பிரச்சனைய பத்தி நான் சொல்லவே மாட்டேன். நீயும் சொல்லாத. எங்க உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டிய பாவின்னு சொன்னா அது என்னால தாங்கவே முடியாது. அதெல்லாம் அம்மாக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பானு ஏதாவது சொன்னா நாம ஏதாவது தலையிட்டு ஏதாவது செய்யலாம். சரி, அதெல்லாம் விடு. பானு பாவம்தான். வீம்புக்குன்னு ஏத்துக்கிட்ட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவ நினைச்சிட்டு இருப்பா. அதோட தன்னோட கஷ்டம் தான் கூடவே இருக்கட்டும், இது தெரிஞ்சா மத்தவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு நினைச்சிருப்பா. வயிற்றுல வேற குழந்தைய சுமக்கிறா. எதுக்கும் கவலைப்படாம நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி காலத்துல கவலைப்பட்டுட்டு இருந்தா பிறக்கிற குழந்தை குறையாதான் இருக்கும்னு எனக்கு ஏதோ பயமா இருக்கு சித்தி. கண்டதை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ பானுவை பார்த்து மனசு விட்டு பேசு, அவளுக்கு தைரியம் சொல்லு. சித்தியும் நானும் இருக்கிறோம், நம்மள சுத்தி எதுவுமே நடக்காது. அதையும் மீறி கிஷோர் ஏதாவது பிரச்சனை பண்ணானா எங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லு. மீதிய நாம பாத்துக்குவோம். ஏன்னா அடிதடியில இறங்குனாலே அவ புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கூட அவ பயப்படுவா. அதுக்காகத்தான் சொல்றேன். சரி சித்தி, பானு ஒரு முறை நீ போய் பாத்துரு. போகணும். எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அதையெல்லாம் முடிச்சிட்டு போய் நான் பாக்குறேன். 7வது மாசம் அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவ மனச சந்தோஷமா வச்சுக்கணும். சித்தி, உங்க பெரிய மனசு எனக்கு புரியுது.
ஆனா தலை பிரசவம் தாய் வீட்டை தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால அம்மா எப்படி இங்க அனுப்புவாங்க? பாத்தியா, என்ன இருந்தாலும் சித்தி தான், அம்மா அம்மா தான். எனக்கு ஒரு புள்ள இருந்தா அத நான் உரிமை கொண்டாடலாம். நான் அந்த அன்னக்காவடியாச்சே. நாளைக்கே நான் செத்தா கூட எனக்கு கொள்ளி போட ஆள் இல்ல. நான் அனாதை பொணமா தானே போகணும். ஏன் சித்தி இப்படிலாம் பேசுற? நான் உன் மகன். இந்த மாதிரிலாம் பிரிச்சு பேசாத. என்னை வச்சுட்டு இந்த மாதிரி பேசுன எனக்கு கெட்ட கோவம் வரும். நீ செத்தா உனக்கு நான் கொல்லி போடுறேன். சரி சித்தி, இந்த மாதிரிலாம் கவலைப்படாத. நான் கிளம்புறேன். வணக்கம் சார். வா பேட்ரிக், எனி குட் நியூஸ்? என்கிட்ட குட் நியூஸ் எதிர்பார்க்குற முதல் நீங்க தான் சார். நான் சொல்ற வேலையை முடிச்சா அது குட் நியூஸ் தானே? என்ன சார் சொல்றீங்க? சிவா கதையை முடிச்சாச்சா? இல்ல. ஏன் ஏன் என்ன முடிக்கல? என்ன சார் விளையாடுறீங்களா? ஒருத்தரை போட்டு தள்ளுறது சாதாரண விஷயமா? முதல்ல அவனை ஃபாலோ பண்ணணும். எங்க போறான் எங்க வரான்னு தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல தனியா மாட்டுவான், எப்படி அவனை மடக்கலான்னு முதல்ல கவனிக்கணும். கொஞ்சம் அசந்தா நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான் மாட்டுவீங்க. உனக்கு சிவா பழக்கமானவன் தானே? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? ஆபீஸ் வேலைக்கு போறவனா இருந்தா கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அடிதடி வேலைக்கு போறவன் எப்ப போறா எப்ப வரான்னு யாருக்கு சார் தெரியும்? அப்படி தெரிஞ்சா எல்லா குற்றவாளியும் போலீஸ் கண்டுபிடிச்சிடாதா? சரி பேட்ரிக், சரியான நேரம் பார்த்து அவன் கதையை முடிச்சிடு. நீ கேக்குறத நான் தரேன். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி கரெக்டா பேசிக்கிட்டா உங்களுக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கும் பிரச்சனை இல்ல. காரியம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கணக்கு பார்த்தா சரியா இருக்காது. 5 லட்சம் தரேன், ஓகேவா? சீடியை வச்சு மிரட்டுறவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்லுவீங்க. அவனை போட்டு தள்ளுறவனுக்கு கணக்கு பாக்குறீங்களா? அவன்கிட்ட ஒரு பில்டப்புக்காக அப்படி சொன்னேன். எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயினா? சார், உங்களை மாதிரி பணக்காரங்க எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட கரெக்டா பேசி கரெக்டா நடந்துக்குங்க. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் உங்க கதையை முடிச்சிருவாங்க. சரி பேட்ரிக், அவன் பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். அவனை பத்தி உனக்கு என்ன கவலை? முதல்ல உன் பிரச்சனையை கவனி. எவ்வளவு எதிர்பார்க்கிற? அவனை போட்டு தள்ளுறதுனால உங்களுக்கு வர்ற லாபத்துல கணக்கு பார்த்து கொடுங்க. முதல்ல காரியத்தை முடி, அப்புறம் நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்றேன். எனக்கு என் வேலை தான் முக்கியம். என் சர்வீஸ்ல எந்த விஷயத்துக்கு முன்னாடி நான் தெளிவா பேசிக்குவேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். சரி, 10 லட்சம் ஓகேவா? என்ன சார் ஏலம் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறீங்க? இப்படி பேசினா எப்படி? சரி, 20 லட்சம். சார், உங்க பிரச்சனை சால்வ் ஆனா நீங்க 15 கோடிக்கு சொந்தக்காரராக போறீங்க. எனக்கு 20 லட்சமா? அதுக்காக கோடி கணக்கில் இருக்க சொத்தை உனக்கா கொடுக்க முடியும்? நீ தொழில இருக்கிறதுக்காக உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி பேசுன, உன்னை கட் பண்ணிக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். என்ன சார் ஸ்டார்டிங்ல இவ்வளவு எமோஷனா பேசுறீங்க? உங்க மேட்டர் எல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட லா பாயிண்ட் பேசாதீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்து. என்ன மிரட்டுறியா? மிரட்டல. நாங்க செய்யற தொழில் அடிதடியா இருந்தாலும் தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. சரி, உனக்காக 25 லட்சம் தரேன். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு, நம்பலாம்ல? என் மேல நம்பிக்கை இல்லையா? கட்டின தான் பொண்டாட்டியே கொண்டுட்டீங்க, அப்புறம் எப்படி நம்புறது? எனக்கு வர வேண்டிய பணம்லாம் லாக் ஆயிருக்கு, வந்ததும் சொல்றேன். பணம் வந்தது சொல்லுங்க. முதல்ல அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன், காரியத்தை முடிச்சதும் ஃபுல் செட்டில்மெண்ட் வாங்கிக்கிறேன். ஓகே, டீல். சிவாவை நீ முடிக்கிற, ஆனா எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் என்ன காரியம் செஞ்சாலும் என்ன தவிர யாருக்குமே தெரியாது. சரி, சிவா மொத்த சீடி எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடு. ஒரு சீடி மிஸ் ஆனா கூட என் லைஃபே காலி. என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சிவா இப்போ எங்க இருக்கான்? அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இந்த ஊர்ல தான் சார் இருக்கான். அவனை பார்த்து பல நாளா ஆச்சு. எப்ப அவன் என் கூட மோதினானோ அப்பவே நான் அவனை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டேன். பேட்ரிக், நண்பனை பத்தி யோசிக்கிறோமோ இல்லையோ, எதிரிய பத்தி யோசிச்சே ஆகணும். எப்ப அவன் நம்மளை கப்பான்னு நமக்கே தெரியாது. சார், எனக்கே என் தொழிலை பத்தி கத்துறீங்களா? இந்த தொழில நான் உங்களை மாதிரி நிறைய தலைகளை பார்த்திருக்கேன், அவங்க தலையும் எடுத்திருக்கேன். ரொம்ப பேசுற. இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். மற்ற கேஸ்ல நீ எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா என் விஷயத்துல ஜாக்கிரதையா இரு. ஏன்னா தப்பு பண்ணி நீ மாட்டினாலும் நான் மாட்டக்கூடாது. இவ்வளவு பயம் இருக்குல்ல, எதுக்கு சார் திரும்ப திரும்ப தப்பு பண்றீங்க? ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், இப்ப தவிக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. சிவாவை போட்டு தள்ளுறது பெரிய பிரச்சனையே இல்லையே, ஈஸியா போட்டு தள்ளிடலாமே. சிவாவை என்ன சாதாரணமா நினைச்சீங்களா? அவன்
என்னை விட பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பழக்கம் வச்சிருக்கான். யாரையும் ஆளை பார்த்து இடப்படாதீங்க. சிவா அவ்வளவு பெரிய ஆளா? பீடா சரோஜான்னு ஒருத்தர் இருக்கா. அவ தொழில பெரிய கில்லி. அவ இவனுக்கு ரொம்ப பழக்கம். அவளே என்னை வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. என்னையா சொல்ற? உங்க பிரச்சனை டீல் பண்ணும்போது எனக்கு சிவாவுக்கும் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. தெரியல உங்களுக்கு? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்ப அவன் உஷாராயி பீடா சரோஜா கிட்ட போய் என்னை பத்தி சொல்லிட்டான். அவளே என்னை தேடி வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. அந்த பீடா சரோஜாவுக்கு என்ன பத்தி தெரியுமா? அத பத்தி எனக்கு தெரியாது. என்னையா அது? யாருக்கும் தெரியாம ஒரு காரியத்தை முடிக்க சொன்னா நீங்களே ஊர் ஃபுல்லா டமார் அடிச்சிருக்கீங்க போல இருக்கு. சார், என்கிட்ட அந்த வார்த்தையை பேசாதீங்க. உசிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால உன்னை நம்புறேன். அவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, அதனால நான் அவனை நம்பல. எப்படியாவது காரியத்தை முடிச்சிடு. இல்ல சார், நான் தான் சொன்னேன்ல, சிவா சாதாரணமான ஆள் கிடையாது. அவனுக்கு நிறைய ஆள் பலம் இருக்கு. சரியான நேரம் கிடைக்கும் போது அவனை போட்டு தள்ளிடுறேன். உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட நாங்க மாட்டினா ஒரு வழி பண்ணாம விட மாட்டீங்க போல இருக்கு. உங்களை யார் கொலை பண்ண சொன்னது? ஒழுங்கா உங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு சொத்தை அனுபவிக்க வேண்டியதானே? வசதியான இடத்துல இருந்து ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கும் போது அப்புறம் எதுக்கு வப்பாட்டி? அதான் இந்த கதி. நீங்க வேற பேட்ரிக், நானே நொந்து போயிருக்கேன். என்ன டென்ஷன் படுத்தாதீங்க, காரியத்தை முடிங்க. காசு கொடுங்க, காரியத்தை முடிச்சிடுறேன். பணம் வரட்டும், மொத்தமா செட்டில் பண்றேன். முதல்ல காரியத்தை முடி. ஓகே சார், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, நான் வட்டா. டேய் நில்லு. நீயா? நானே தான். இங்க எதுக்கு வந்த? தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க பொண்ணு உன் பையன் மேல ஆசைப்பட்டுட்டா. பண விஷயத்துல கல்யாணம் நடக்கல, அதோட விட்டுட்டு போக வேண்டியதானே? எங்க பானுவை டார்ச்சர் பண்றதுக்கு நீ தூண்டி விடுறியாமே? ஏற்கனவே 4 சாத்து வாங்கினது மறந்து போயிட்டியா? இன்னும் 4 சாத்து வேணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. யார் எக்கெடு கெட்டு போனா எனக்கு என்ன வந்தது? நான் இதுக்கு தூண்டி விடுறேன்? உனக்கு வேற வேலை இல்லையா? இதோ பார், பொம்பளையாச்சேன்னு பொறுமையா இருக்க. நீ அந்த கிஷோரை தூண்டி விட்டு டார்ச்சர் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். வேண்டாம், இதோட நிறுத்திக்கோ. வீணா என்கிட்ட வம்பு இழுத்த கதை கந்தலாயிடும். என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பா? அதெல்லாம் உன் ஏரியால வச்சுக்கோ. இந்த ஏரியாவில நான் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வீணா வம்ப விலைக்கு வாங்காத. நீ ஒழுங்கா இருந்திருந்தேன்னா நான் எதுக்கு உன்கிட்ட வரப்போறேன்? எங்க பொண்ணு சொக்க தங்கம். உன் பையனுக்கு கட்டி வைக்காததுக்கு காரணம் உன்னோட பண ஆசை. அதை விடு. ஓ வீட்டுல சம்பந்தம் பண்ணியிருந்தா உன்னால அணு அணுவா கஷ்டப்பட்டிருப்பா. நல்ல வேளை உன் வீட்டுக்கு மருமகளா வரல. உன் பொண்ணை பத்தி பேசாத. அவ ஓடி போனவ. அவதான் என் பிள்ளைய மயக்கி வசியம் பண்ண பார்த்தா. நான் தான் அதை தடுத்துட்டேன். என் பொண்ணை பத்தி தப்பா என் கண்ணு முன்னாடியே பேசாத. உன் பொண்ணு எக்கெடு கெட்டு போன எனக்கு என்ன? எனக்கு என் புள்ளதான் முக்கியம். அப்புறம் எதுக்கு நீ கிஷோரை தூண்டி விடுற? பானுவை டார்ச்சர் பண்ணி அவளை துடிக்க வைக்கணும்னு ஐடியா குடுக்கறியாமே? எனக்கு வேற வேலை இல்ல. எவ்வளவு சொன்னதை கேட்டு வந்து என்கிட்ட பேசாத. எவன் உன்கிட்ட சொன்னாலோ அவளை என்கிட்ட கொண்டு வா. உன் புள்ளதாண்டி சொன்னா எங்க அம்மாவாலதான் பானுவுக்கு பிரச்சனைன்னு. இத பார், என் புள்ளைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை இல்ல. உன் புள்ளைக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வை. அதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. வீணா எங்க குடும்பத்துல தலையிட்டு பானுவுக்கு வக்காலத்து வாங்கினா நாளைக்கு அவனால பிரச்சனை வந்து அதுவே பெரிய பிரச்சனையாயிடும். என் புள்ள எந்த வம்புக்கும் போக மாட்டான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். அப்புறம் எதுக்கு உன் புள்ள என் மகன்கிட்டயும் என் மாப்பிள்ளைகிட்டயும் பானுவுக்காக பறிஞ்சு பேசுறானா? என் புள்ள அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டான். இத பாரு, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன ஒரே காரணத்துக்காக என் பொண்ண பழி வாங்கணும்னு நினைக்காத. அப்புறம் உன் பிள்ளைய நான் பழி வாங்கினேன்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்ட. என்ன கேக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? ரொம்ப ஓவரா துள்ற. என் கேரக்டரை பத்தி உனக்கு தெரியல. நான் பார்க்கத்தான் பொம்பளை, ஆம்பளை செய்ய முடியாத காரியத்தை கூட நான் செஞ்சு காட்டுவேன். என்ன ரவுடித்தனமா பேசுறதெல்லாம் உன் ஏரியால வச்சுக்கோ. இது டீசென்டான ஏரியா. நானும் டீசென்டான ஆளு.
வீணா என் மேல பழிய போட்டு பிரச்சனை பண்ணாத. என்னடி ஓவரா சீன் போடுற? கிஷோருக்கு ஐடியா கொடுத்து அவனை உசுப்பி விடுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கிஷோர் யாரடி? ஓம் புருஷனா? நாக்கு அடக்கி பேசு. ஓவரா பேசாத, அப்புறம் பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். என்கிட்ட ஓவரா சீன் போடாத, அப்புறம் நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. எனக்கு இந்த ஏரியாவுல கவுன்சிலர்ல இருந்து மந்திரி வரைக்கும் எல்லாரையும் எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை நான் சொன்னா போதும், உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். என் பவர் என்னன்னு தெரியாம என்கிட்ட பேசுற. பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை எச்சரிக்கிறேன். இனிமே கிஷோர் உன்னை பார்க்க வந்தாலோ நீ அவனை பார்த்தாலோ கதை கொந்தலாயிடும். அப்புறம் கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாது. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். கல்யாணி